கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதரமே, இன்று நாம் அனைவரும் தவக்காலத்தினுடைய 6வது ஞாயிறில் இருக்கின்றோம். இன்று நாம் குருத்தோலை ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறு என்பது புனித வாரத்தின் நுழைவாயிலாக அமைகின்றது. நல்ல மனம் கொண்ட ஒரு இளைஞன் ஒரு ஞானியை பார்ப்பதற்காக செல்லுகின்றான். அங்கு சென்றவன் தன்னுடைய ஆசையை அந்த ஞானி இடத்திலே எடுத்துரைக்கின்றான். நான் போதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். நான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். செல்வதற்கு முன்னதாக உங்களுடைய அறிவுரையை எனக்கு கொடுங்கள் என்று அவன் கேட்கின்றான். இந்த ஞானியும் நீ எங்கு செல்கிறாய் என்கின்ற எல்லா விவரங்களையும் கேட்டிருந்த பிறகு, நீ செல்லக்கூடிய இடத்திலே உள்ள மனிதர்கள் அனைவரும் மிகவும் மோசமானவர்கள், உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்ற பொழுது, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று கூறுகின்றான். மேலும் இந்த ஞானி அந்த இளைஞனிடத்திலே கூறுகின்றார், நீ செல்லக்கூடிய அந்த இடத்தில் உள்ளவர்கள் உன்னை கற்களாலும் தடிகளாலும் தாக்குகின்ற பொழுது என்ன செய்வாய் என்று கேட்கின்ற பொழுது, தடிகள் தானே, கற்கள் தானே, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகின்றான். மேலும் உன்னை அவர்கள் கொன்று குவித்தால் என்ன செய்வாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த இளைஞன் இவ்வாறாக கூறுகின்றான், எப்படியும் ஒரு நாள் நான் செத்தாக வேண்டும், சாகத்தானே போகின்றேன், எனவே நான் இப்பொழுது இறந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இறைவனுக்காக இறக்கிறேன் என்கின்ற மன ஆறுதலோடு இறக்கிறேன் என்று அவன் கூறுகின்றான். இப்படி அவன் துணிச்சலோடு கூறியதை பார்த்த அந்த ஞானி அவனுக்கு இறுதியாக தன்னுடைய ஆசீர்வாதங்களை அளித்து அவனுக்கு வழியனுப்பி வைக்கின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவும் கூட இப்படி நல்ல காரியங்களை செய்துதான் கடைசியாக சிலுவை மரணத்தை அவர் தழுவுகின்றார். இன்று இயேசு கிறிஸ்து வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நகரத்துக்குள் நுழைந்த விதத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுவும் மகிழ்ச்சியோடு ஓசன்னா என்று கரங்களிலே நாம் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆலயத்திற்கு நாம் பவனியாக வருகின்ற பொழுது, இவரே மீட்பர், இவரே நம்மை மீட்க வந்தவர் என்கின்ற வார்த்தைகளை நாம் உச்சரித்து அவருக்கு நம்முடைய ஆர்ப்பரிப்பையும் வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, நம் ஒவ்வொருவரையும் மீட்க வந்தவர் இவரே என்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்கக்கூடிய நாளாக இன்றைய குருத்தோலை ஞாயிறு அமைந்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த பல அரசர்கள் இந்த நகரத்துக்குள் நுழைந்தார்கள். ஆனால் அவர்கள் நுழைந்த விதமும் அவர்கள் நுழைந்ததற்கான காரணம் வேறாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நகரத்துக்குள் நுழைவதற்கான காரணம் வேறாக அமைகின்றது. உரோமை அரசர்கள் ஒரு போரில் சென்று வெற்றி பெற்று தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி வருகின்ற பொழுது மேளதாளங்களோடும் கைத்தாளங்களோடும் மெக்காலத்தோடும் மக்கள் அவர்களை வரவேற்பார்கள். அந்த நேரத்தில் படை வீரர்கள் மற்றும் போர் வீரர்கள் அனைவரும் பரேட் போட்டுக்கொண்டு இந்த அரசருக்கு முன்னே சென்று கொண்டிருப்பார்கள். அரசன் தான் கைப்பற்றி வந்த செல்வங்களையும் பொருட்களையும் அடிமைப்படுத்தி கொண்டு வந்த மக்களையும் அந்த மக்களுக்கு காண்பிப்பார். அப்படி அவர்கள் அந்த பொருட்களையும் மக்களையும் பார்க்கின்ற பொழுது, அரசன் வாழ்க, அரசன் நீடுடி வாழ்க என்று அரசனை அவர்கள் போற்றுவார்கள், புகழ்வார்கள். பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு செல்வார்கள். அங்கே மனிதர்கள் விலங்குகளோடு சண்டையிடுகின்ற அந்த நிகழ்வை பார்த்து கண்டு மகிழ்வார்கள். இதுதான் அரசர்களுடைய வரவேற்பாக, நுழைவாக இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வருகை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாவத்திலிருந்தும் அடிமைதனத்திலிருந்தும் மீட்பை கொண்டு வரக்கூடிய நுழைவாக இந்த நுழைவு இருக்கின்றது. திருவிவிலியத்தினுடைய பின்னணியில் நாம் இந்த குருத்தோலையினுடைய பவனியினுடைய நோக்கத்தை பார்க்கின்றோம்.
இயேசு பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப திருவிழாவினை கொண்டாடுவதற்காக பெத்தனியாவில் இருந்து ஒலிவ மலையின் வாயிலாக கிதிரோன் பள்ளத்தாக்கு வழியாக எருசலேமில் கிழக்கு வாயில் வழியாக எருசலேம் நகரத்துக்குள் நுழைகிறார். அப்படி வருகின்ற பொழுது கிதிரோன் பள்ளத்தாக்கு வழுக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. எனவே இந்த வழுக்கும் பகுதியை இயேசு வர இருக்கிறார் என்று அறிந்த மக்கள் தங்களிடம் உள்ள எல்லா உடைகளையும் ஒலிவ மரம் அந்த இலைகளையும் அவர் வர இருக்கின்ற அந்த பாதையிலே அவர்கள் விரிக்கின்றார்கள். கழுதை இயேசுவை சுமந்து வருகின்ற பொழுது அதிலே வழிக்கு விழுந்து விடாமல் அதை பார்த்து கொள்ள வேண்டுமாக அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றார்கள். மேலும் அந்த மக்கள் கையில் ஒலிவ இலைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தி கொண்டு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, நம்மை மீட்க வருகின்ற ஆண்டவருக்கு ஓசன்னா, வாழ்க வாழ்க என்றெல்லாம் சொல்லி அமைதியின் அரசராக வர இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வரவேற்றார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசராக வருகின்றார். அவர் என்னதான் அமைதியாக வந்தாலும் தன்னுடைய உள்ளத்தில் அவர் நமக்காக எடுக்கப் போகின்ற படப்போகின்ற பாடுகளை, வேதனைகளை, மரணத்தை, சிலுவை மரணத்தை அவர் தியானித்தவராக வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே நாம் இந்த குருத்தோலை பவனியையும் இயேசு எடுக்க போகின்ற பாடுகளின் பயணத்தையும் தியானிக்கலாம். இவை இரண்டும் ஓரளவுக்கு ஒன்றாக ஒத்து செல்கின்றது. குருத்தோலை பயணத்தில் இயேசு மற்றவர்களை சேர்த்து சீயோன் மலைக்கு செல்லுகிறார். ஆனால் பாடுகளின் பயணத்தில் இயேசு எருசலேமிலிருந்து கல்வாரி மலைக்கு முன்னேறி செல்கிறார். குருத்தோலை பயணத்தில் இயேசு கழுதையின் மீது அமர்ந்து செல்லுகின்றார். அதாவது கழுதை இயேசுவை சுமந்து செல்லுகின்றது. ஆனால் பாடுகளின் பயணத்தில் இயேசு சிலுவையை சுமந்து செல்லுகின்றார். குருத்தோலை பயணத்தின் பொழுது மக்கள் தங்கள் மேலாடையை இயேசு செல்லும் பாதையில் விரித்து வரவேற்கின்றனர். ஆனால் பாடுகளின் பயணத்தில் இயேசுவினுடைய ஆடைகள் உரித்து அவரை அரை நிர்வாணமாய் இழுத்து செல்லுகின்றனர். குருத்தோலை பயணத்தின் பொழுது அனைவரும் ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் வாழி என்றெல்லாம் அவரை போற்றி ஆர்வரித்து வரவேற்கின்றனர். ஆனால் பாடுகளின் பயணத்தின் பொழுது அனைவரும் இயேசுவை ஒழிக, இவனுக்கு சிலுவை மரணம் கொடுங்கள் என்று சொல்லி இவனை ஒழிக ஒழிக என்றெல்லாம் இவரை இகழ்ந்து பேசுகின்றனர். குருத்தோலை பயணத்தின் பொழுது ஆரவாரம், மகிழ்ச்சி கரை புரைந்தோடுகின்றது. ஆனால் பாடுகளின் பயணத்தின் பொழுது கோபம், வெறுப்பு கொந்தளித்து பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஏன் இந்த சிலுவை மரணம்? ஏன் இந்த சிலுவை பாடுகளினுடைய பயணம்? ஏன் இந்த குருத்தோலை பயணம்? இந்த குருத்தோலை பயணத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசராக, வெற்றி பெற்றவராக கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த சிலுவை பயணத்திலே, பாடுகளின் பயணத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய தவறான வாழ்க்கைக்காக அவர் எடுக்க போகின்ற அந்த சிலுவை மரணம், வாங்க இருக்கின்ற சாட்டை அடிகள், ஏற்க இருக்கின்ற முள்முடிகள், படக்கூடிய நிந்தை, அவமானம், இவை அனைத்தையும் அவர் நமக்கு ஒரு நல்ல பாடமாக கொடுக்கின்றார். உனக்காக மரிக்க நான் தயாராக இருக்கின்றேன். எனக்காக உன்னுடைய வாழ்வை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கின்றாயா? நான் பிறர் மீது இரக்கம் கொண்டேன், பிறரை அன்பு செய்தேன். உன்னாலும் அதே போன்று இருக்க முடிகின்றதா என்றெல்லாம் கேட்கின்றார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு வாழ்ந்த மக்கள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நல்ல செயல்கள் அனைத்தையும் கண்டறிந்து
அவருடைய அன்பை சுவைத்தார்கள், அருளை பெற்றுக்கொண்டார்கள். இறுதியாக அவரை ஒரு பாவியாக எண்ணி அவருக்கு சிலுவை மரணத்தை கொடுத்தார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற சிறு சிறு செயல் நமக்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உயிர் துறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தை நாம் புண்படுத்துகின்ற பொழுது அவர் மென்மேலும் நமக்காக மரித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை மட்டும் தியானித்தவர்களாக இருந்து விடாமல் அவர் நமக்காக எடுத்த ஒவ்வொரு நல்ல செயல்களையும் நாம் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய வேதனை, துன்ப கிண்ணம், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு நாம் செய்கின்ற அன்றாடம் செய்கின்ற தீய செயல்களை விட்டுவிட்டு இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தேடப் போகின்றார் என்பதை உணர்ந்து அவர் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்பதை மறவாமல் அவருக்காக நாம் நம்முடைய வாழ்வை நல்ல முறையில் வாழ ஆசீர்வாதங்களை வேண்டி இணைவோம். இந்த புனித வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உன்னதமான மகிமைக்குரிய இறப்பு நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக அமைய அருளை இறைஞ்சி வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.